ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் ஒன்று ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் நின்ன இடம் தான் டைட்டன் ஷோரூம். ஸோ ஓகே, எனக்கு நான் வாட்ச் வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். பட் அங்கே போய் தான் ஒரு சர்ப்ரைஸ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து, நீ இங்கே என்ன வாட்ச்னாலும் செலக்ட் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச ஒரு 5 வாட்ச் வந்து எடுத்து வை, அதில் நான் எனக்கு பிடிச்ச ஒன்று உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க கிஃப்ட்னாலே மோஸ்ட்லி என்ன கூப்பிட்டு போய் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது. பட் இதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எந்த வாட்ச்னாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே போட்டு பார்த்தேன். இல்லை, எனக்கு பிடிச்ச ஒரு 5 வாட்ச் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று அவங்க எடுத்து பேக் பண்ண கொடுத்துட்டாங்க. நான் சீரியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கிஃப்ட் இன்னைக்கு எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிஃப்ட். எனக்கு வந்து வாட்ச் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதோட கலெக்ஷன்ஸ் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அவங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. உண்மையாகவே இவங்க எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் அது என்ன வாட்ச்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக நான் உன்னை வந்து ஒரு ஹோட்டல் கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான். தூத்துக்குடியிலேயே வந்துட்டு என்னோட ஃபேவரட். இங்கே வந்து ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்ததே கிடையாது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தோம். உள்ளே வந்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஓப்பன் டு ஸ்கையில் கார்டன் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா மியூசிக் கேட்டுகிட்டே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட பையன் தான், அவனை வச்சுக்கிட்டு தாங்க எங்களால் முடியலை. அவன் சேரில் உட்கார வேண்டிய அவன் டேபிளில் ஏறி உட்காந்துட்டான். டேபிளில் இருக்க வேண்டிய எல்லா திங்ஸுமே வந்துட்டு சேருக்கு வந்துட்டு ஜக்கு, சால்ட் அண்ட் பெப்பர், டிஷ்யூ எல்லாமே சேரில் தான் இருந்துச்சு. அண்ட் என் குழந்த தான் பாவம், அங்கே பேபி சேர் மட்டும் இல்லை. ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். நாங்கள் ஊட்டி விட்டால் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவள் தான் இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டாலே. ஸோ அவரே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோன்னே இதுதான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண வாட்ச். ஆக்சுவலி இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக கிடையாது. இன்னும் 3 டேஸில் வந்து எங்களோட ஆனிவர்சரி வருது. அதுக்காக தான் இது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணவே தெரியாதுன்னு நினச்சேன். பட் அவங்களும் நல்லா தான் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. வாட்ச் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.